வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கோயம்புத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட சுப்பராயன்புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு காமாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி பூஜையை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா பெண்கள் மட்டும் அதிகமாக கலந்துக்கக்கூடிய அந்த பூஜையில் பெண்கள் மட்டும்தான் அந்த பூஜையை பண்ணுறாங்க. எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக அங்கே அந்த காமாட்சி அம்மன் வீட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பௌர்ணமி அன்னைக்கு தோன்றக்கூடிய நிலாவை அம்மனோட அம்சமாக நினச்சி அந்த கிராமத்து மக்கள் வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. நிறைய மக்களும் அந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தால் நினச்சது நிறைவேறுங்கிறது ஒரு ஐதீகமாக அங்கே கடைப்பிடிக்கப்படுது. சில பேருடைய குலதெய்வமாகவும் அந்த காமாட்சி அம்மன் விளங்குறது அந்த ஊரோட தனிச்சிறப்பு. இந்த கோயிலில் பூஜைக்காக கொடுக்கப்படக்கூடிய தேங்காய்கள் உடைக்கப்படுவதில்லை. அதில் பொட்டு வச்சு பூஜைக்கு வச்சு அதை அப்படியே பக்தர்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஆதி காலத்துலேருந்து இந்த மரபு கடைப்பிடிக்கப்பட்டு வர்றதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சக்தி வாய்ந்த அம்மனுக்கு மிக மிக ராஜ அலங்காரம் பண்ணி அந்த பௌர்ணமி நாளில் மக்கள் வழிபட வர்றதை பார்க்குறப்போ நம்மளுக்கே வந்து ஒரு பயங்கரமான உற்சாகம் தோன்றுது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அந்த ஊருக்கு போய் அந்த அம்மனை வழிபட்டு பாருங்கள். திருப்பூர்லேருந்து 14ஆம் நம்பர் கொண்ட பஸ் தான் அந்த ஊருக்கு போய் வருது. தேடி வந்து பணிந்திடம் தேகோடியாள் மண்வேலியாள் அன்னை காமாட்சி வடுக்கு ஜெயமங்கலம். நம்ம தமிழ்நாட்டு கிராமத்து கோவில்களில் நிறைய ஐதீகங்கள், நிறைய புராதன வழிபாடுகள் கலந்துருக்கு. அதை நம்ம கேட்குறப்பவோ அங்கே போய் பார்க்குறப்பவோ உற்சாகமும் பக்தியும் தானாகவே நமக்கு தோன்றுறது வியப்பில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை வந்து ஆனில் ப்ரெஸ் பண்ணி வைங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.